வீட்ல சொன்ன மாதிரியே அந்த வீட்ட காலி பண்ணிட்டு மொத்த குடும்பமும் அங்கேருந்து வெளியில போயிடுறாங்க. இதனால விஜி ரொம்ப இன்னும் வருத்தத்துல தான் இருக்காங்க. எப்படியாவது காவேரி தான் கூட வந்து சேர்ந்தணுன்ற கவலை ஒரு பக்கம் இருக்கு. இதனால தாத்தாவுமே ரொம்ப கவலைப்பட்டு தான் இருக்காங்க. விஜிக்கு சமாதானம் சொன்னாலும் தனியா வந்து தாத்தா பாட்டி 2 பேருமே ஃபீல் பண்ண தான் செய்றாங்க. வீட்டை விட்டு வெளியில போயிடாங்க காவேரியும். காவேரி இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, ஆனா அவங்களால இங்க விஜயை விட்டு மறக்கவும் முடியல, விஜயை விட்டு இருக்கவும் முடியல. வீட்ல இருக்க எல்லாருமே இங்க காவேரியை பார்த்து திட்டவும் செய்றாங்க. இதுக்கப்புறம் நீ இப்படி இருந்தனா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேள்வி கேட்க, விடுமா என்னைய தயவு செஞ்சு என்னை தனியா விடுன்னு சொல்லி காவேரி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது கங்காவுக்கும் வீட்ல இருக்க எல்லாருக்குமே மனசு சங்கட்டமா தான் இருக்கு. இந்த வீட்ல நான் உங்க கூட இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க, இப்பவே கிளம்பி வெளியே போயிடுறேன் அப்படின்னு இங்க காவேரி வந்து சொல்லவும் செய்றாங்க. ஆனா அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க கங்கா வந்து காவேரியை திட்டுறாங்க. உன் நல்லதுக்காக தானடி சொல்றோம். ஆனா நீ இன்னும் அவரே மனசுல நினைச்சிட்டு இருந்தா வீட்ல இருக்க எல்லாருக்கும் கஷ்டமா தானே இருக்கும். திரும்ப உன்னை அவர் கூட கொண்டு சேர்த்து வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வியா? அதுதான் எங்களுக்கு இருக்கிற பயமே. என்ன, இப்போ அந்த வீட்ல வெண்ணிலாவும் இருக்கா. வெண்ணிலாவும் இருக்கிற பட்சத்துல நீ அந்த வீட்ல போய் நிம்மதியா இருந்துட முடியுமா? உனக்கு விஜய் வேணும்னு நீ நினைக்கிற. விஜய் உன்னை வேணும், நீ பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படியே வச்சுப்போம். ஆனா அந்த வீட்ல உனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? அன்னைக்கு பார்த்தல, வெண்ணிலாவுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அவ வேணும்னே தான் இப்படியெல்லாம் நடிச்சிட்டு இருக்கான்றது எங்களுக்குள்ள சந்தேகமாவே இருக்கு. அதான் நாங்க அப்பவே சொன்னோம்ல காவேரி. இப்பவும் அவ அப்படித்தான் இருக்கா. விஜய் அடையணுங்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் செய்யற மனநிலைமையில இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சும், அவங்க உனக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் எப்படி திரும்ப உன்னை அவர் கூட அனுப்பி வைக்க முடியும்? அவர் மேல எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு சொல்லு பார்க்கலாம். அவர் மேல இருந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே அவரே சுக்குநூறா உடைச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒட்ட வைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப பெரிய விஷயம். அது இந்த ஜென்மத்துல நடக்குமோ இல்ல அப்படின்னு சொல்ல வரும்போது காவேரியுடைய முகம் வாடி போய் தொங்கி போய் இருக்கிறத இங்க கங்கா கவனிச்சுட்டு, சரி விடு, அதை பத்தி பேசி இனி என்ன ஆக போகுது. இதுக்கப்புறம் உன் லைஃப்பை பத்தி மட்டும் யோசி, உன் லைஃப்பை பத்தி மட்டும் பாரு. இதுக்கப்புறம் எதை பத்தி கவலைப்படாத. திரும்ப அந்த வீட்டுக்கு போய் கஷ்டப்படணும் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா தூக்கி போட்டுட்டு நிம்மதியா இரு காவேரி. பாவம் உன்னால அம்மா தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு கங்காவும் பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு வீட்ல இருக்க காவேரிக்கு மனசு சரியில்லை, ரொம்ப சங்கடத்தோட இருந்துட்டு இருக்க நேரத்துக்கு தான் இங்க குமரனோட அம்மா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட என்னடி நினைச்சிட்டு இருக்கிய உங்க மனசுல, ஊர் முழுக்க உங்க பேச்சாதான் இருக்குன்னு சொல்லி இங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு குமரன் ஓடி வந்து கேட்க, ஏண்டா நீ கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலைல. இங்க நடக்கிற விஷயத்த ஊர்க்காரவங்க பேசி என் காதுபட அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்னு எனக்கே தெரியுது. என் தம்பியோட மக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டாளேன்னு வயித்தறிச்சல்ல அங்கேருந்து நான் ஓடி வந்திருக்கேன். இங்கே நீ என்னடானா நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கன்னு அவங்க அம்மா திட்ட, அம்மா முதல்ல வந்து உட்காரு, உட்கார்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி இங்க குமரன் தன்னுடைய அம்மாவை உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் அங்க கங்கா, நர்மதா, யமுனா எல்லாரும் இருக்கிறத பார்த்துட்டு, ஆமாண்டி யமுனா, நீ தான் அந்த நிவினா கல்யாணம் பண்ணிக்கிட்டல, பின்ன இங்க எதுக்கு நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கு யமுனாவும், இல்ல வீட்ல அம்மாவும் எல்லாரும் தனியா இருக்காங்கல்ல, அக்காவும் இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கும்போதுன்னு சொல்ல, அதெல்லாம் அவங்கவங்க பார்த்துப்பாங்க. அவங்கவுங்க பிரச்சனையை சரி பண்றதுக்கு அவங்களால முடியும். முடியுன்ற நம்பிக்கை எல்லாருக்குள்ள இருக்கு. நீ தேவையில்லாம இங்க வந்து இருந்துகிட்டு, அப்புறம் அந்த உன் வீட்டு மாமியார் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அத்தை அப்படின்னு யமுனா நிக்க, முதல்ல கிளம்பி போ யமுனா அப்படின்னு சொல்லி யமுனாவை அனுப்பி விட்டுறாங்க குமரனோட அம்மாவும். யமுனா இங்கேருந்து கிளம்பி வெளியில போனதுக்கு பிறகு குமரன் அம்மா இங்க பாக்குறாங்க காவேரி. காவேரி பக்கத்துல போறாங்க. அத்தைன்னு சொல்லி கட்டிப்பிடிச்சு அழுக, தலைய வந்துட்டு அவங்க அத்தை மடியில வச்சுட்டபடியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னடி ஆச்சு, எதுக்குடி இப்படி அழுகுற? அந்த குடும்பத்தை உன் பொறுப்புல விட்டுட்டு போனா என் தம்பி. என் தம்பி என்னடா ஒரு சின்ன பொண்ணை நம்பி விட்டுட்டு போறானே அப்படின்னு நினைச்சு அவன் மேல எனக்கு கோவம் இருக்கதான் செஞ்சுது. ஆனா அப்ப அவன் சொன்ன விஷயத்த அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் குடும்பத்துக்காக நீ என்ன வேணாலும் செய்வன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உன் வாழ்க்கையை கூட அடமான வைக்க தயாரா இருந்து அதை அடமான வச்சுதானே நீ இப்போ உன் தங்கச்சியும் குடும்பத்தையும் காப்பாத்திருக்க. இதை நினைக்கும் போது எனக்கு உன் மேல கோவம் இல்லடி. ஊர்க்காரவங்க 1000 விஷயத்த 1000 மாதிரி பேசுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கி நம்ம நடந்துகிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நம்மளை விட்டு போயிடும். நம்ம குடும்பத்துல இல்லாத பிரச்சனை மத்தவங்க குடும்பத்துல இல்லைன்னு நினைக்கிறியா? நம்மளை விட எத்தனையோ பலவிதமான சங்கடங்களை அனுபவிக்கிற குடும்பங்களும் இருக்கு. அவங்கள பத்தி நம்ம பேசுறோமா இல்ல கண்டுக்கிறோமா? அதே போலதான் இன்னைக்கான விஷயத்த அன்னைக்கான மட்டும்தான் பேசுவாங்க. ஏன்னா மிஞ்சி போனா ஒரு 5 நாள் 10 நாள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாமே அவங்கள தூரமா விட்டு போயிடும். இதுக்கப்புறம் எதை பத்தி யோசிக்காம நீயா இரு காவேரி, கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்ல, என்னத்த வந்ததும் வராதுமா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களேன்னு கங்கா சொல்ல, ஏய் நிறுத்திடி. இவ உன் அக்காவா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? தங்கச்சியுடைய வாழ்க்கையை சரி பண்ண முயற்சி பண்ணிருக்கணும். ஆனா அவளை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தி இதே வீட்டுல இருக்க வச்சா அவ எப்படி இருப்பா? மனசு நொந்து
சாப்பிடாம பிள்ளை இளைச்சு போய் கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்திருக்க குமரனோட அம்மாவும். இதை கேட்டுக்கிட்டு இருந்த இங்க சாரதாவும், சும்மா நிறுத்துங்க தாச்சி, இவளை பத்தி என்ன தெரியும், இவ என்னெல்லாம் செஞ்சிருக்கா தெரியுமான்னு சொல்ல, எல்லாம் கேள்விப்பட்டு தான் சாரதா நானும் இங்க வந்திருக்க. புதுசா நீ எதுவுமே சொல்ல வேணாம். எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஒண்ணுக்கு நாளாவும் திணிச்சும் சொல்லுவாங்க. அதெல்லாம் காதுல வாங்கிக்கவே கூடாது நம்ம அப்படின்னு சொல்றாங்க இங்க குமரனோட அம்மா. என்ன எப்போதுமே ஊர்க்காரவங்க பேச்சுக்கு காது கொடுத்து பேசுறாள், இன்னைக்கு ஊர்க்காரவங்களுக்கு எதிரா வந்து இங்க காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்து அதிர்ச்சியில நிக்கிறாங்க எங்க குமரனும். அப்பதான் குமரன் அம்மா சொல்றாங்க குமரனை பார்த்து, ஏண்டா இந்த குடும்பத்து மேல உனக்கு பாசம் இருக்குன்னு சொன்னா மட்டும் பார்த்தாது, இந்த குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பையனாவும் இருக்கணும். ஆமா, என் தம்பியோட குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி ஓடி வந்த, ஆனா இங்க நீ என் தம்பி குடும்பத்துக்காக என்ன செஞ்சிருக்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசுற, இங்க இதை என் குடும்பமா தான் நினைக்கிறேன், அதனாலதான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி அங்க அவன் கண்ணிலே படக்கூடாத அளவுக்கு காவேரியை நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க குமரன். காவேரியோடைய வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா, இல்ல காவேரி வாழ்க்கைக்கு எதிரா நிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க, அட என்ன நீங்க இப்படி சொல்லிவிட்டிய, எங்க பொண்ணோட வாழ்க்கை தானே எங்களுக்கு முக்கியம், அதனால தானே நாங்க இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கோம்னு சொல்ல, அதை நீ சொல்லலாம் சாரதா, ஆனா காவேரி மனசுல இப்ப வரைக்கும் அந்த புள்ள தானே இருக்கு, அந்த தம்பி மேல பாசமா தானே இவ இருந்துகிட்டு இருக்கான்னு சொல்ல, அந்த தம்பியை நம்பியெல்லாம் திரும்ப அந்த வாழ்க்கைக்குள்ள என்னால காவேரி அனுப்ப முடியாது. அப்படி அவன் அந்த வாழ்க்கைக்குள்ள போய் வாழணும், அவன் தான் முக்கியம்னா எங்க எல்லாரையும் மறந்துட்டு ஒட்டு வேணாம் உறவு வேணான்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போகட்டும், அதுலயும் எங்களுக்கு எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன சாரதா நீ பெத்த பொண்ணுகிட்ட போய் இப்படி ஒரு விஷயத்த நீ சொல்ற, ஏற்கனவே எங்க நர்மதாவுக்காக அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணாதான், ஆனா அதுக்காக இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீயும் அவங்கள போலவே நடந்துக்காத சாரதான்னு சொல்ல, அவளுக்கு அதெல்லாம் செஞ்சதானே பிடிச்சிருக்கு, அக்ரிமெண்ட் போட்ட குடும்பம் தானே வேணும்னு சொல்லி அவளும் இங்க மூடி வச்சிருக்கா, இப்போ சாப்பிட கூட மாட்றா அப்படின்னு சொல்றாங்க எங்க சாரதா. சாரதா சொன்னதை கேட்டு எங்க குமரனோட அம்மாவும் எங்க சாரதாவை திட்டுறாங்க, பாட்டியவும் திட்டுறாங்க. ஏமா நீ கூட சொல்ல மாட்டியான்னு தன்னோட அம்மாவை கேள்வி கேட்டுட்டு எங்க சாரதாவை பாக்குறாங்க. இங்க பாரு சாரதா, உன் குடும்பத்துக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்ல, அதே போல என் பையன் இந்த குடும்பம் தான் வேணும்னு சொல்லி என்னைய தனியா இருந்தாலும் சரி, அம்மாவை தனியா விட்டுட்டு இப்ப இங்க வந்து இருந்துட்டு இருக்கான். என் தம்பி குடும்பம் தான் என் குடும்பம் நினைக்கிறதுனால நானும் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனா இப்ப நீ பண்ற விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடத்தை கொடுக்குது. எங்க காவேரியை திருப்ப அவ புருஷன் கூட அனுப்பி வைக்க முடியுமா முடியாதான்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு எங்க காவேரியும் பார்த்துட்டே இருக்க அவங்க அம்மா சொல்றாங்க, காவேரி போனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா திரும்ப அவ எங்க கூட வரக்கூடாது பேசக்கூடாது, அவளால நாங்க சந்திச்ச அவமானங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் போதும், அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் எங்களை தப்பா தானே பேசுறாங்க, அதை கேள்விப்பட்டு தானே நீங்களே வந்தீங்கன்னு சொல்லி சொல்லவும் செய்ய, இல்ல சார் அதான் என்ன சொல்ல வரேனா, வேணாம் இதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேச வேணாம், உங்க தம்பி மேல நீங்க பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. இங்க பாரு காவேரி, உனக்கு விருப்பம் இருந்தா போகணும்னு அன்னைத்தே சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் என்னையவோ இல்லை என் பசங்களையோ தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சாரதாவும் சொல்றாங்க. சாரதா சொன்னதை கேட்டதும் எங்க காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் தான் குடும்பத்தை விட்டு கொடுத்துட்டு போகணுமா மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க நர்மதாவிலேருந்து எண்ணெயிலேருந்து உங்க பாட்டி வரைக்குமே இனி உனக்குன்னு யாரும் கிடையாது, உனக்குன்னு உன் புருஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இங்க காவேரியை வந்துட்டு வெளியில அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காவேரி வெளியில போற முடியலவே இல்லை. எப்படினாலும் என் புருஷன் என்னை தேடி வருவாரு, அவர் மேல தவறு இல்லைன்றதை நிரூபிப்பாரு, அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன், அது வரைக்கும் நீங்களும் இங்கே தான் இருக்கணும், நானும் இங்கே தான் இருப்பேன்னு இங்க காவேரி எடுக்கிற முடிவுக்கு சரின்னு ஒத்துக்கிறாங்க எங்க குமரனோட அம்மாவும். காவேரி எடுத்தா எடுத்தா பாரு முடிவு அந்த மாதிரி இருக்கணும், எந்த முடிவா இருந்தாலும் காவேரி எடுக்க போற ஒரு முடிவு மாதிரி தான் இருக்கணும். இங்க பாரு குமரா, நீ பண்ற வேலையால இந்த குடும்பத்துல இருக்கவங்களும் கஷ்டப்படுறாங்க, எதுவா இருந்தாலும் புரிஞ்சு நடந்துக்கோ, எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற நீயே இப்படி ஒரு தவற பண்ணலாமான்னு தன்னுடைய அம்மா கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு கூனி குறுகி நின்றுட்டு இருக்காங்க எங்க குமரன். குமரனால எங்க தன்னுடைய அம்மாவை எதிர்த்து ஒரு பதில் கோச பேச முடியவே இல்லை. அப்பதான் அங்க வர கங்காவை பார்த்து கேக்குறாங்க, ஏண்டி ஆரம்பத்துல என் பையனை உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இப்ப அவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு தானே இருக்க, அதுக்காக பிடிக்கலன்றதுக்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா என்ன, அதே போலதான் இந்த ஒரு பேப்பர், இந்த பேப்பரை வச்சு நீங்க ரெண்டு பேரோட மனசை வந்துட்டு இப்ப கலைச்சிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி இங்க கேட்க, எங்க கங்காவால பதில் பேச முடியாம திணறி போய் நின்றுகிட்டு இருக்க, அங்க உட்கார்ந்துருக்க சாரதா யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அங்க காவேரிக்காக.